மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சயின்ஸ்ல லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில நம்ம ஒரு ஃபைனல் கிளாஸாக நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு மேஜராக இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இல்லாமல் மற்ற எதெல்லாம் கொஷின்ஸ் வரலாமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் இதில் போட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which is a measure of how much of a solute can be dissolved in a specified amount of solvent அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவை டேஷ் என்ற பண்பினால் விளக்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு சொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு சொல்யூஷன்னா இப்போ சொல்யூட் சொல்லுவோமா, சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் இது ரெண்டும் சேர்ந்ததுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த சொல்யூட்டுக்கு வந்து சால்ட் எடுத்துப்போம். சால்ட் ஆர் சுகர், சால்ட் பிளஸ் சால்வெண்ட் வந்து வாட்டர். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா சால்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்குமா. சால்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு கரைசல் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டா? ஓகே, அப்ப இங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஒரு கரைப்பானில் கரையக்கூடிய கரைபொருளின் அளவை எந்த பண்பினாலும் நம்ம விளக்க முடியும். கரைசல் அப்படின்ற பண்பா, கரைப்பான் என்ற பண்பா, கரைதிறனா இல்ல எதுவும் இல்லையா அப்படிங்கறது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அப்போ கரைப்பானில் அப்படின்னா இது ரெண்டுத்துல எதை வந்து நம்ம மேஜரா எடுத்துக்கணும் அப்படின்னா சால்வெண்ட் தான். இதனுடைய குவான்டிட்டி தான் அதிகமா இருக்கும். ஓகேவா, நம்ம இப்போது சால்வெண்ட் தான் அதிகமா எடுத்துக்கோம். ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கன்னா அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம அதில் என்ன செய்வோம்னா சொல்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ எப்போதும் சால்வெண்ட் அதிகமா இருக்கணும், சொல்யூட் வந்து கம்மியா தான் இருக்கணும். அப்ப கரைப்பானில் தான் எது கரையும் அப்படின்னா கரைபொருள் அப்படிங்கிறது கரையும். இதுல சொல்யூட்ன்றது கரைபொருள், சால்வெண்ட் அப்படிங்கிறது கரைப்பான். கரைப்பான்ல தான் நம்ம கரைபொருளை கரைப்போம். அப்பளுக்கு நம்மளுக்கு ஒரு கரைசல் அப்படின்றது கிடைக்கும். அப்போ கரைப்பானில் கரையக்கூடிய கரைபொருளின் அளவை என்ன பண்புல நம்ம விளக்குறோம் அப்படின்னா கரைதிறன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்புல தான் விளக்குறோம். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா இந்த கரைதிறன் அப்படின்றதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உலகளாவிய கரைப்பான் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சர்வ கரைப்பான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட்டர் தான். ஓகேவா, வாட்டர் தான். இந்த ஆல்கஹால் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஆல்கஹால், பென்சின், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா, இப்ப இந்த பென்சின், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா நான் அக்வஸ் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டர் அப்படின்றது அக்வஸ் சால்வெண்ட். அப்போ உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யாருன்னா நீர் தான் வந்து சர்வ கரைப்பான்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பினை கரைத்து உருவாக்கப்படும் கரைசல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான கொஸ்டின் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு என்ன பேரு, என்னன்னா டைல்யூட் சொல்யூஷனா, சாச்சுரேட்டட் சொல்யூஷனா, அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனா அல்லது சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷனா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தெவிட்டாத கரைசல் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் தெவிட்டாத கரைசல். ஓகேவா, தெவிட்டாத கரைசல் அப்படின்னு சொன்னாக்கா அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது பேரு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து தெவிட்டிய கரைசல் வச்சுப்போம். தெவிட்டிய கரைசல் இது வந்து சாச்சுரேட்டட். அடுத்தது அதிதெவிட்டிய. கரைசல். இப்ப இந்த மாதிரி 3 எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன எக்ஸாம்பிள் இருக்குதோ அதையும் சொல்றேன். ஓகேவா, இப்போ புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா தெவிட்டாத கரைசல் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துப்போம். அந்த ஒரு கிளாஸ் வாட்டர்ல ஒரு ஸ்பூன்ல ஒரு பாதி ஸ்பூன், ஓகேவா, ஒரு ஹாஃப் ஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுல சால்ட் ஆட் பண்றோம்னு வச்சுப்போம். அப்ப அந்த அளவுக்கு அதுல நம்ம சால்ட் ஆட் பண்ணோம்னா அந்த நம்ம போட்டு நம்ம கொஞ்சம் அதை கலக்கி விட்டாலே அது என்ன செய்யும் அப்படின்னா நல்லா
ஃபுல்லாவே என்ன செய்யும், டிசால்வ் ஆயிடும். கரெக்டா? அப்ப அதுக்கு பேர் என்ன பேருன்னா தெவிட்டாத கரைசல் அப்படின்னு அர்த்தம். உள்ளர வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கரைச்ச அந்த சால்ட் கண்டென்ட் உள்ள வந்து அடியில மறுபடியும் செட்டில் ஆகி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அதுல இருக்காது. அப்போ நம்ம சேர்த்த சால்ட்டை விட அங்க இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்டோட அளவு அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஃபுல்லாவே கரைச்சிருச்சு. இது வந்து அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது பேரு. நெக்ஸ்ட் சாச்சுரேட்டட் சொல்யூஷனா என்ன? இப்ப நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து அது என்ன பண்றோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன், அடுத்தது இன்னொரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லி டபுள் ஸ்பூன் சால்ட் வந்து நம்ம அதில் ஆட் பண்றோம்னு வச்சுப்போம். ஓகேவா? 2 ஸ்பூன் சால்ட் அதில் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூனை போட்டுறோம், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்றோம்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணும்பொழுது நல்லா கரைஞ்சிரும். ஓகே, அடியில் ஏதாவது செட்டில் ஆகுமான்னு கேட்டா இருக்காது. இன்னொரு ஸ்பூன் போட்டதுக்கு அப்புறம் லைட்டா செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா மறுபடியும் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னாக்கா அது ஃபுல்லாவே கரைஞ்சிரும். அதுக்கு பேரு தான் தெவிட்டிய கரைசல் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேல நம்ம அதுல சால்ட் ஆட் பண்ணோம்னா அதுல அது கரையாதுன்னு அர்த்தம். நம்ம இதுக்கு மேல அதுல சால்ட் ஆட் பண்ணோம்னாக்கா அது அடியில என்ன செஞ்சிடும், செட்டில் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கிளாஸ் வாட்டர்ல நம்ம புதுசா சேர்க்கக்கூடிய சால்ட்டை கரைக்கிறதுக்கான வாட்டர் மாலிகுல் அந்த இடத்துல பிரசண்டா இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, தேர்ட் வந்து இது வந்து அதிதேவிட்டிய கரைசல். அதிதேவிட்டிய கரைசல் அப்படின்னா சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா அதே 1 கிளாஸ் வாட்டர்ல நம்ம ஒரு 5 ஸ்பூன் அல்லது ஒரு 10 ஸ்பூன் இந்த அளவுக்கு நம்ம நிறைய அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கரையுமா? கரையாது. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ ஆட் பண்ணாலும் அதில் வந்து அது கரையவே கரையாது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அதிதேவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு இப்போ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இது வந்து சாச்சுரேட்டடா, அன்சாச்சுரேட்டடா, இல்ல சூப்பர் சாச்சுரேட்டடா, இல்ல டைல்யூட் சொல்யூஷனா, இப்போ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒண்ணு வந்து நம்ம காமனா வச்சுப்போம். ஓகேவா? எதை வச்சுப்போம்னா தெவிட்டிய கரைசல் வச்சுப்போம். தெவிட்டிய கரைசல் வச்சுக்கிட்டு அதுல இருந்து தெவிட்டாத கரைசல் என்ன சொல்லுது, அதிதேவிட்டிய கரைசல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிதேவிட்டிய கரைசல் கொடுத்துருக்காங்க. அதே எடுத்துப்போம். என்ன அப்படின்னாக்கா ஒரு 100 கிராம் 100 கிராம் வாட்டர் 100 கிராம் வாட்டர் 100 கிராம் வாட்டர் அதே மாதிரி ஒரு 25 டிகிரி செல்சியஸ் 100 கிராம் வாட்டர் ஃபார்முலால எழுதுறேன் H2O. இதுல வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? 100 கிராம் வாட்டர்ல 25 டிகிரி செல்சியஸ்ல நம்ம வந்து என்ன ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு 36 கிராம்ல NaCl நம்ம ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன பேருனா தெவிட்டிய கரைசல் அப்படின்னு பேர். ஓகேவா? இதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 100 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த 100 கிராம் வாட்டர்ல அதே மாதிரி ஒரு 10 கிராம் அல்லது 20 கிராம்ல சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே 25 டிகிரி செல்சியஸ்லனா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்னாக்கா தெவிட்டாத கரைசல். ஓகேவா? அங்க எவ்வளவு இருக்குது? 100 கிராம் அதே வாட்டர் தான், 10 கிராம் அல்லது 20 கிராம் தான் நம்ம இதுல உப்பு ஆட் பண்றோம். இங்க பாருங்க 100 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறோம். 100 கிராம் வாட்டர்ல நம்ம வந்து இங்க 36 இருக்கா, இங்க 40க்கு மேல எடுத்துக்கிறோம். 40 கிராம் NaCl 40க்கு மேல எடுத்துக்கிறோம். இந்த 40க்கு மேல எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் அதே 25 டிகிரி செல்சியஸ். அப்ப பாருங்க 100 கிராம் வாட்டருங்கிறது மாறல, 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது மாறல. என்ன மாறி இருக்குன்னா 10 கிராம் சால்ட், இங்க வந்து 36 கிராம் சால்ட், இங்க வந்து 40 கிராம் சால்ட். அப்ப 100 கிராம் வாட்டர்ல 10 கிராம் சால்ட் ஆட் பண்ணும்போது அங்க பெருசா அடியில எந்த செட்டிலும் ஆகிறது கிடையாது, தெவிட்டாத கரைசல். 36 கிராம் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணும்போது அங்க வந்து என்ன ஆகுது, அதுக்கு மேலவும் அங்க வந்து நம்மளால சால்ட்டா கரைக்க முடியல, அங்க வாட்டர் கண்டென்ட் பிரசண்டா இல்லை அப்படின்றத சொல்லக்கூடியது தெவிட்டிய கரைசல். அதிதேவிட்டிய கரைசல்னா நம்ம 40 கிராம் கிடையாது, 40க்கு மேல எவ்வளவு ஆட் பண்ணாலும் அதுக்கு மேல அங்க என்ன செய்ய டிசால்வே ஆகாது. அப்ப நம்மளுக்கு இங்க ஆன்சர் பாருங்க, இது அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். அப்ப 100 கிராம் வாட்டர்ல 40 கிராம் சோடியம் குளோரைடு அப்படின்னு வந்துச்சுனால என்ன ஆன்சர் வரணும், அதிதேவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பின்வருவனவற்றுள் நிறை சதவீதம் சமன்பாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிறை சதவீத சமன்பாடு
which of the following is a mass percentage equation அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நிறைய சமன்பாட்டிற்கான சதவீதத்திற்கான ஒரு சமன்பாடு அப்படின்றது நிறைய சதவீதம் கேட்கறது அதுதான். நிறைய சதவீதம் மேல வந்து என்ன வரணும்னா கரைபொருளின் நிறை பை கரைசலின் நிறை into 100. ஓகேவா? அப்ப கீழே என்ன இருக்குது? சொல்யூஷன். ஓகேவா? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. மேல வந்து என்ன இருக்குன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட். அப்ப மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் into 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா மாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்ப இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியானதா தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? இதுல இந்த லெசன்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரெண்டு விதத்துல தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்போதும் வந்து சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் இதுதான் எடுத்துப்போம். ஓகேவா? சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து கொஸ்டினா எடுத்துப்போம். ஓகேவா? அப்ப சால்வெண்ட் வந்து என்னவா இருக்கலாம்? சாலிடா இருக்கலாம். நம்ம ஒரு நிறைய விதத்துல இதை எழுதலாம். சால்வெண்ட் சொல்லிட்டு அப்படின்னு இது வந்து சாலிடா இருக்கலாம். இதுவும் சாலிட், இது வந்து சாலிட், இது லிக்விட். அதே மாதிரி சாலிட் கேஸ் இந்த மாதிரி. இது வந்து சப்போஸ் நம்ம லிக்விடா எடுத்துட்டாக்க இது சாலிட், இது லிக்விடா இருக்கும் போது இது லிக்விடு, இது லிக்விடா இருக்கும் போது இது கேஸ். அப்படி இருக்கும் போது இது கேஸா இருக்கும் போது இது சாலிடு, இது கேஸா இருக்கும் போது இது லிக்விடு, இது கேஸா இருக்கும் போது கேஸ். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ இதுல இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்களேன். எப்போதுமே வந்து எதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்னா சால்வெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். சால்வெண்ட்டை எடுத்து அதுல சொல்யூட் வந்து எப்படி கரைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சால்வெண்ட்ல சொல்யூட் வந்து எப்படி கரைஞ்சிருக்குது அப்படின்னு. இப்ப சால்வெண்ட் வந்து சாலிடாவும் சொல்யூட் வந்து சாலிடாவும் இருக்குது. ரெண்டுமே சாலிட் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்ப வந்து நம்மளுக்கு உலோக கலவை அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாய்ஸ் கிடைக்கும். ஓகேவா? உலோக கலவை சொல்லக்கூடிய அல்லாய்ஸ் காப்பர் பிளஸ் காப்பரோட தங்கம் சேர்ந்தது. ஓகேவா? தங்கம் பிளஸ் காப்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கோல்டோட காப்பர். அப்ப அதுவும் சாலிட் இதுவும் சாலிட், ரெண்டு சாலிட் சேர்ந்ததுதான் வந்து என்னது இது வந்து திண்மத்திற்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? எப்போதும் சால்வெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லணும். உங்களுக்கு ஸ்கூல் புக்ல சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்து சால்வெண்ட் செகண்ட் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் சால்வெண்ட் சொல்லிட்டு அடுத்த சொல்லிட்டு சொல்றேன். அப்ப திண்மத்தில் திரவம். ஓகே, திண்மத்தில் திரவம். அதே மாதிரி திரவத்தில் திண்மம், திரவத்தில் வாயு. ஓகே, அடுத்தது வாயுவில் திரவம், வாயுவில் வாயு. சோ இப்ப இந்த மாதிரியான இதுதான் உங்க ஸ்கூல் புக்ல இது கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதே வந்து திண்மத்தில் திரவம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னாக்கா அமால்கம் அப்படின்றது உங்களுக்கான எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? பாதத்தில் கரைந்த சோடியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி திரவத்தில் திண்மம் அப்படின்னா திரவம் வாட்டர், திண்மம்ங்கிறது சால்ட். அப்போ வந்து உப்பு கரைசல் அப்படின்றது அதுக்கான எடுத்துக்காட்டா இருக்கும். அதே மாதிரி திரவத்தில் திரவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரவத்தில் திரவம் அப்படின்னாக்கா ஆல்கஹால்ல வாட்டர் மிக்ஸ் பண்றோம் இல்லையா? இது வந்து திரவத்திற்கான எடுத்துக்காட்டு. திரவத்தில் வாயு அப்படின்னு கேட்டா நம்ம குடிக்கக்கூடிய சோடா. அதுல என்ன செய்வாங்க? திரவத்துல கார்பன் டை ஆக்சைடு செலுத்திருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கறத பார்த்து அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? அப்ப இங்க என்ன கேட்கறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர். அப்ப தங்கமும் என்னது? தங்கமும் சாலிடா? தங்கம் வந்து சாலிடு, காப்பரும் சாலிடா, ரெண்டுமே திண்மம் தானே. அப்போ திண்மம் அதானே அதுக்கான எடுத்துக்காட்டா இருக்கலாம். திண்மம். அப்ப இது வந்து 2. அடுத்து பாருங்க, நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால். இது வந்து நீருங்கிறது லிக்விடு, எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது லிக்விடு. அப்ப திரவத்தில் கரைக்கப்பட்ட திரவம். அப்போ ஆப்ஷன் 1ல இருக்கு, இது 1. அடுத்தது பாதரசத்துடன் கலந்த சோடியம் அப்படின்றது இது பாருங்க திண்மம். ஓகேவா? திண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, காற்றில் உள்ள நீராவி அப்படிங்கிறது திரவத்தில் வாயு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா வாயுவில் திரவம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சரியா? திண்மத்தில் திரவம், வாயுவில் திரவம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்ப வாயுவில் திரவம் அப்படின்னு சொல்லும் போதுதான் காற்றில் உள்ள நீராவி, மேகம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இதுவே வாயுவில் வாயு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து காற்றோடைய கலவை. ஓகே, நான் இதை திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க. திண்மத்தில் திண்மம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னாக்கா அது வந்து உலோக கலவை. அதுவே திண்மத்தில் திரவம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, திண்மத்துல திரவம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா இந்த பாதரசத்துடன் கலந்த சோடியம் அப்படின்றது இதுக்கான ஆன்சர்.
அடுத்து பாருங்க திரவத்தில் திண்மம் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா நீரில் கரைக்கப்பட்ட உப்பு இல்ல சர்க்கரை. திரவத்தில் திரவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீரில் கரைக்கப்பட்ட ஆல்கஹால். அடுத்தது திரவத்தில் வாயு அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடா நீர். ஓகே, அடுத்தது திரவத்தில் வாயுவில் திரவம். ஓகேவா, வாயுவில் திரவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேகம் சொல்லலாம். வாயுவில் வாயு அப்படின்னு கேட்டாங்கன்னா காற்று அப்படின்றது ஒரு கலவை, அது எல்லாமே சேர்ந்ததுதான் இருக்கும். மொத்தமே உங்க ஸ்கூல் புக்ல இவ்வளவுதான் இருக்குது. இது அப்படியே மெமரி பண்ணிக்கிங்க. எப்போதுமே வந்து சால்வெண்ட் அளவு அதிகமா இருக்கணும், அதுல சொல்யூட் வந்து கம்மியா கரைஞ்சிருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கீங்க. இப்ப இதனுடைய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்துட்டோம். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லும் போது அல்கேன் அல்கீன் அல்கைன் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இதுல வந்து அல்கேன் அல்கீன் அல்கைன், இதுல பாருங்க AEY அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அல்கேன் அல்கீன் அல்கைன் அப்படின்னு. அல்கேன் ஃபார்முலா என்னன்னா CnH2n+2 அப்படின்றது அல்கேன். Cn இந்த ஃபார்முலா அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. அல்கேன் அப்படின்னா CnH2n+2 அப்படின்றது அல்கேன். அப்ப இது 2. அல்கேன் அப்படின்னா CnH2n அல்கீன், இது 1. அல்கைனா CnH2n-2. ஓகேவா, சிம்பிள் தான். CnH2n+2 இது அல்கேன். அடுத்து CnH2n அல்கீன், CnH2n-2 அப்படின்றது அல்கைன். அப்ப இது 3. அப்ப 2 1 3 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து இதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்றது வச்சு நம்ம கேட்பாங்க. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னா ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், எஸ்டர், ஈத்தர், அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல எப்போதுமே சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கீங்க. ஆல்கஹால் அப்படின்னு சொன்னா OH குரூப்பை தான் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். ஆல்டிஹைடு அப்படின்னா CHO குரூப்பா ஆல்டிஹைடு சொல்லுவோம். கீட்டோன் அப்படின்னா C டபுள் பாண்ட் O கீட்டோன். கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னா COOH, இதுதான் வந்து கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அடுத்தது எஸ்டர் அப்படின்னாக்கா COOR அப்படின்னு வந்துச்சுனாக்கா அது வந்து எஸ்டர் அப்படின்னு சொல்றோம். COOR எஸ்டர். அடுத்து ஈத்தர் இருக்கா, ஈத்தர் இது மேல இருக்கிறது எஸ்டர், இது ஈத்தர். ஈத்தர் அப்படின்னா OR குரூப். இதுல இருக்கிறது அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதை வச்சு நம்ம இது மேட்ச் பண்ணிக்கலாம். ஆல்கஹால் அப்படின்னா இது வந்து OH குரூப்பை தான் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். OH அது ஆல்கஹால். ஆல்டிஹைடு அப்படின்னா CHO ஆல்டிஹைடு. C டபுள் பாண்ட் O கீட்டோன். COOH அமிலம். COOR அப்படின்னா எஸ்டர். ORனா ஈத்தர். இவ்வளவுதான் இருக்கு. இப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். பாருங்க, OH குரூப் எங்க இருக்கு, இந்த முன்னாடி இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் இருக்கிறதா அர்த்தம். அதுதான் அங்க ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ன்ற இடத்துல என்ன இருக்கலாம் அப்படின்னா CH3 இருக்கலாம், C2H5 இருக்கலாம், அல்லது C6H5 இருக்கலாம். ஓகேவா, சப்போஸ் இங்க பாருங்களேன், நான் இந்த C2H5 எழுதுறேன்னா C2H5OH அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும், எத்தனால்னு வருமா. ஓகேவா, அதே மாதிரி HCHO அப்படின்னு நான் எழுதுறேன்னா என்ன வரும், ஃபார்மால்டிஹைடு அப்படின்னு வரும். ஓகேவா, இல்ல CH3CHO அப்படின்னு எழுதுனாக்கா அசிட்டால்டிஹைடுன்னு வரும். அப்போ இந்த R குரூப் அப்படின்றதுல நம்ம இதுல நம்ம ஏதாவது ஒண்ணாத நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அர்த்தம். ஓகேவா, உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்ப தேவையில்ல. இப்படி பாருங்க, இந்த லாஸ்ட்ல ஆல்கஹால் OH குரூப் எங்க இருக்கு, இங்க இருக்கா. அப்ப ஃபர்ஸ்ட் 1. ஆல்டிஹைடு எங்க இருக்கு, CHO இருக்கா, இது 2. கீட்டோன் எங்க இருக்கு, C டபுள் பாண்ட் O, C1 இருக்குதா, இது 3. அமிலம்ங்கிறது COH, இது 4. எஸ்டர்ங்கிறது COR 5. ஓகே, அப்போ 1 2 3 4 5 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चनல பாருங்க, இப்ப நம்ம மேல பார்த்ததோடைய யூசஸ் கொடுத்து அதுல வந்து எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, which of the following is not matched with uses of organic compounds அப்படின்னு சொல்லி கீழ்காண்பனவற்றுள் கரிம சேர்மங்களின் பயன்பாடுகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்னென்ன இருக்கு, கீட்டோன் இருக்கு, ஈத்தர் இருக்கு, ஆல்கஹால், எஸ்டர், இது எல்லாமே இருக்கு. இதுல பாருங்க, ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே என்ன சொல்றோம், ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம், ஈத்தர், எஸ்டர், இது எல்லாத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு சொல்றோம். இப்ப இதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இதை வச்சு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் அப்படின்றது எதுக்கு பயன்படுது, ஆல்கஹால் அப்படின்றது எல்லா விதமான இருமல் மருந்துகளிலும் ஆல்கஹால் இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகே, ஆல்கஹாலுடைய கொதிநிலை, ஆல்கஹால் சொல்லி இதனுடைய ஆல்கஹாலினுடைய கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு சொல்லிருப்பாங்கன்னா 78 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, 78 டிகிரி செல்சியஸ் சொல்றோம். இது வந்து நம்ம 351 கெல்வின்ல சொல்றோம். ஓகே, இது வந்து ஆல்கஹால்.
ஓகேவா. மற்றபடி ஆல்கஹால் வந்து எல்லா விதமான இருமல் மருந்துகளிலும் பயன்படுகிறது அப்படின்றத ஆல்கஹால நம்ம பார்ப்போம். இந்த ஆல்கஹால் வேற எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னாக்கா, இந்த ஆல்கஹால் வந்து நம்ம இன்னொன்று இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்ப்போம். அது என்ன அப்படின்னாக்கா, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது எரிசாராயம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்ப்போம். இந்த எரிசாராயம் அப்படின்னா என்னன்னா, எரிசாராயம் அப்படின்றது 95.5% வந்து ஆல்கஹாலும் 95.5% ஆல்கஹாலும் 4.5% நீர் வாட்டர், இது ரெண்டும் கலந்த கலவைக்கு பேரு தான் எரிசாராயம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். ஓகேவா. அப்போ இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் பாய்லிங் பாயிண்ட் ஒரு 78°C பார்த்துருக்கிறோம். அடுத்தது வந்து இதனுடைய அதை வந்து நம்ம வந்து கெல்வின்ல சொல்லணும்னாக்கா 351 கெல்வின் அப்படிங்கறத சொல்றோம். ஓகேவா. 351 கெல்வின் சொல்றோம். அடுத்தது வந்து பாருங்க, இது வந்து எரிசாராயம் அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னாக்கா 95.5% வந்து ஆல்கஹாலும் 4.5% வாட்டரும் கலந்த கலவைக்கு பேர் தான் எரிசாராயம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆல்கஹால் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னாக்கா, அனைத்து விதமான இருமல் மருந்துகளிலும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்திருப்போம். இது இல்லாம நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடியது வந்து ஆல்கஹால் தான் பயன்படுத்துறோம். டிங்சர் பயன்படுத்திருப்போம், புரை தடுப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புரை தடுப்பான்ல பயன்படக்கூடியது என்ன பயன்படும்னாக்கா இந்த ஆல்கஹால் தான் பயன்படுது. இது இல்லாம வேற எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா, இந்த எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எசன்ஸ்ல உணவினுடைய சுவையை கூட்டத்துக்காக சேர்க்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் வந்து என்னன்னாக்கா இந்த எசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த எசன்ஸ்ல எது பயன்படுதுன்னா ஆல்கஹால் அப்படிங்கிறது பயன்படுது. இது இல்லாம இந்த ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம சேர்த்து சொல்லணும் அப்படின்னாக்கா, என்ன அடுத்த பாயிண்ட் அப்படின்னாக்கா, மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் அப்படின்னா இதுல 95% என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்கஹால் இருக்கும். 95% ஆல்கஹாலும் 5% மெத்தனால். அப்ப 95% வந்து எத்தனாலும் அத எத்தனால்னு போட்டுக்கலாம். ஓகேவா. 95% வந்து எத்தனால் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். ஓகே. எத்தனால் 95% வந்து எத்தனாலும் 5% வந்து 5% வந்து மெத்தனாலும் கலந்த கலவைக்கு பேர் தான் மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம ஆற்றல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஆற்றல் ஆல்கஹால். இந்த ஆற்றல் ஆல்கஹால் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னாக்கா, ஆற்றல் ஆல்கஹால் அப்படின்றது எத்தனாலோட எத்தனால் இருக்கும். அந்த எத்தனாலோட பெட்ரோல் சேர்ந்த கலவைக்கு பேரு ஆற்றல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால். இந்த இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஆல்கஹால் பிளஸ் பிரிடின் சேர்ந்த கலவையை தான் வந்து இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும். இது எல்லாமே வந்து இந்த டைப்ல இதை பார்த்துக்கணும். மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் அப்படின்னா 95% எத்தனாலும் 5% மெத்தனாலும் இருக்கும். ஆற்றல் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னா எத்தனால் பிளஸ் பெட்ரோல் கலந்த கலவை. இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் அப்படின்னா ஆல்கஹால் பிளஸ் பிரிடின் கலந்த கலவை. ஓகேவா. மற்றபடி வேற இது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து அந்த டிங்சரா புரை தடுப்பானா பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து இந்த சானிடைசரா யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உணவினுடைய சுவையை கூட்டத்துக்கு பயன்படுது. நிறைய வந்து ஒரு சால்வெண்டா பயன்படும் இது. ஓகேவா. அந்த டை, அதுக்கப்புறம் பெயிண்ட், ட்ரக்ஸ், இந்த மாதிரியான பொருள்களை கரைக்கக்கூடிய கரைப்பானாகவும் பயன்படும். இதெல்லாம் ஆல்கஹாலுக்கு. ஆல்டிஹைட் அப்படிங்கிறது என்னவா பயன்படும்னா ஃபார்மால்டிஹைடா யூஸ் ஆகும். அப்போ ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆல்டிஹைடுக்கானது வந்துடும். ஓகே. அடுத்தது கீட்டோன் வந்து எதுக்கு பயன்படும்னா கரைப்பானாகவும் கரை நீக்கியாகவும் பயன்படக்கூடியது கீட்டோன். ஓகே. கரைப்பானாகவும் கரை நீக்கியாகவும் பயன்படும். அடுத்து பாருங்க, எஸ்டர் வந்து எதுக்கு பயன்படும். ஓகேவா. எஸ்டர் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா, எஸ்டர் வந்து எல்லா விதமான சமையல் எண்ணெய்களிலும் எஸ்டர் இருக்கும். இது இல்லாம கொழுப்புகள்ல லிப்பிட்ஸ்ல இருக்கக்கூடியது எஸ்டர். ஈத்தர் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஈத்தர் வந்து வலி நிவாரணியாகவும் மயக்க மருந்தாகவும் பயன்படும். அப்ப மயக்க மருந்தாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படக்கூடியது ஈத்தர் அப்படிங்கிறது பயன்படும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய யூசஸ். இதுதான் இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து அந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லி ஒண்ணு படிப்போம். இந்த எல்பிஜி வந்து என்ன அப்படின்னாக்க இது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பனையும் அதுல சேர்த்துதான் சொல்லுவாங்க. அப்போ பெட்ரோல், டீசல், கெரோசின் இந்த மாதிரி கேட்டாங்கன்னாக்கா எல்பிஜி இதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஹைட்ரோ கார்பன்ல நம்ம சொல்லிடணும். ஓகேவா. இப்ப இதை வச்சு பார்ப்போமா. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்கிறாங்க. கீட்டோன் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், கீட்டோன் அப்படிங்கிறது பொருந்தாததான் கேட்டிருப்பாங்க. பொருந்தாதல
கீட்டோன் வந்து என்னவா பயன்படுது அப்படின்னா சால்வெண்ட் அண்ட் ஸ்டெயின் ரிமூவரா, கரைப்பான் மற்றும் கரை நீக்கியாக பயன்படுகிறது. அப்ப ஏ கரெக்ட். ஈத்தர் வந்து மயக்கமூட்டி மற்றும் வலி நிவாரணியா பயன்படுகிறதா, அப்ப இதுவும் கரெக்ட். ஆல்கஹால் வந்து கரைப்பானா பயன்படுது, புரைத்தடுப்பானாகவும் பயன்படுதுன்னு சொன்னா இதுவும் கரெக்ட். அப்ப எஸ்டர் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா எல்லா விதமான சமையல் எண்ணெய்களில் லிப்பிட்ஸ்லும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் இங்க இல்ல. அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதுல ஒரு பாயிண்ட் நான் எதை சொல்லல அப்படின்னா அமிலத்தை பத்தின யூசஸ் எதுவுமே சொல்லல. இந்த அமிலத்தினுடைய கொதிநிலை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகேவா, இங்க பாக்குறது எத்தனாயிக் அமிலம் அப்படின்னாக்கா இது வந்து அசிட்டிக் அமிலம் CH3COOH தான் நம்ம என்னன்னு சொல்றோம், CH3COOH தான் அசிட்டிக் அமிலம், எத்தனாயிக் ஆசிட் சொல்றோம். ஓகே, இதனுடைய கொதிநிலை அப்படின்றது பாயிலிங் பாயிண்ட். ஓகே, இது வந்து 391 கெல்வின். ஓகே, 391 கெல்வின்ல இது கொதிக்கும். இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கிளேசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளேசியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா தூய அசிட்டிக் ஆசிட்க்கு பேர் தான் என்ன பேரு, கிளேசியல். அப்போ எத்தனாயிக் ஆசிட நம்ம குளிர வைக்கும் பொழுது தூய நிலையில படிகமா ஒரு தூய எத்தனாயிக் ஆசிட் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னாக்கா தூய அசிட்டிக் ஆசிட்க்கு பேரு கிளேசியல் அப்படிங்கிறது பேரு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிளேசியல். ஓகேவா, கிளேசியல். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். மற்றது வேற எதுக்கு இது பயன்படுது அப்படின்னா ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுகிறது, துணிகள்ல அச்சுப்பதிக்க பயன்படும். ஓகேவா, துணிகள்ல அச்சுப்பதிக்க பயன்படுது. இந்த நான் சொன்ன இல்லையா ட்ரக்ஸ், பெயிண்ட், அதுக்கப்புறம் டை, இந்த மாதிரியான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கரைக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து எது சொல்லணும் அப்படின்னா ஆல்கஹால் சொல்லணும். இதுவே அதை தயாரிக்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து அமிலத்தை சொல்லணும். இது அதனுடைய யூசஸ். ஓகேவா, அப்ப இதுக்கு தூய அசிட்டிக் அமிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா கிளேசியல்னு பேரு. எத்தனாயிக் ஆசிட் என்ன செய்யணும், குளிர் வைக்கணும். இதான் கண்டிஷன். குளிர் வைக்கும் போது அது என்னவா மாறுது, ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியலா மாறுது. அதுக்கு பேர் தான் கிளேசியல்னு பேரு. மற்றபடி இதனுடைய கொதிநிலை கேட்டாங்கன்னா 391 கெல்வின் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, அடுத்து வந்து இது வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா டிடர்ஜென்ட் பத்தி நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, சோப் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, சோப்னா என்ன, டிடர்ஜென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. நம்ம வந்து சோப் அப்படின்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் திருப்பி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோப் வந்து நம்ம ரெண்டு விதமா பயன்படுத்துறோம். ஒன்று வந்து நம்ம வந்து துணிக்கு யூஸ் பண்ணக்கூடியது, இன்னொன்று நம்ம குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ குளியல் சோப், சலவை சோப் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை பயன்படுத்துறோம். அதுல வந்து தாவர எண்ணெய், ஓகே, தாவர எண்ணெய், அப்படி இல்லைன்னா விலங்கினுடைய கொழுப்பு, தாவர எண்ணெய் அல்லது விலங்கினுடைய கொழுப்பு, தாவர எண்ணெயோ அல்லது விலங்குடைய கொழுப்பு, இது கூட நம்ம வந்து ரெண்டு விதத்துல ஆட் பண்ணலாம். ஒன்று வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஆட் பண்ணலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணா இது வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சலவைக்கு பயன்படுத்தக்கூடிய சலவை சோப்பா பயன்படுத்திக்கிறோம். இதுவே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து நம்ம குளியல் சோப்பா யூஸ் பண்றோம். ஓகேவா, அப்ப சோப் தயாரிப்புல முக்கிய பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் முக்கிய பங்கு வகிக்குது. தாவர எண்ணெய் அல்லது விலங்குடைய கொழுப்பு, இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு, இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா சலவை சோப்புன்னு பேரு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா அது வந்து நம்ம குளியல் சோப்புக்காக பயன்படுத்துறோம். இப்ப நம்மளுக்கு இங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது சோப்பை பத்தி கேட்கல, டிடர்ஜென்ட்டை பத்தி நமக்கு கேட்டிருக்காங்க. இப்ப இது எங்கிருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இது குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெயை சொல்றோம் இல்லையா, அந்த கச்சா எண்ணெயில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்பிஜி, அப்புறம் பெட்ரோல், டீசல், கெரோசின், இந்த மாதிரியான ஃபியூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா அதுல வந்து வேக்ஸ் கிடைக்கும். ஓகேவா, பாராஃபின் வேக்ஸ் அப்படிங்கிறது அதுல தான் கிடைக்கும். சம் கெமிக்கல்ஸ் அதுல தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பிட்மால்த அஸ்பால்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிட்மால்த அஸ்பால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது லாஸ்ட்ல நம்மளுக்கு தாரா பயன்படுது. ஓகேவா, அந்த மாதிரி அந்த குரூட் ஆயில் சொல்லக்கூடிய கச்சா எண்ணெயில இருந்து ஒரு ப்ராடக்ட் தான் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த டிடர்ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப சோப்புக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா சோப்பு வந்து நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா உப்பு தண்ணியில பயன்படுத்த முடியாது. ஆனா இதை நம்மளால என்ன செய்ய முடியும்னாக்கா உப்பு தண்ணியில பயன்படுத்த முடியும். உப்பு தண்ணியில பயன்படுத்தினாலும் நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா துணிகள் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து நீக்கும். உப்பு தண்ணியில சோப்பை பயன்படுத்தினா துணிகள் இருக்கக்கூடிய அழுக்கு ரிமூவ் ஆகாது. ஆனா நம்ம வந்து டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பா அதில் இருக்கக்கூடிய
அதுல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு கரைகள் எல்லாத்தையுமே என்ன செய்யுது, கண்டிப்பா அது நீக்குது. அப்போ அதுல என்னென்ன அதுல வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க, அது எல்லாமே எதுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல வந்து சரியாக பொருந்திய ஒன்றை எப்படிதான் கேட்டிருக்கிறாங்க, எது வந்து சரியா பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதுல பாருங்க, சோடியம் சிலிகேட். ஓகேவா, நான் சொல்ற ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. சோடியம் சிலிகேட். இந்த சோடியம் சிலிகேட் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, சோடியம் சிலிகேட் சலவை இயந்திரங்கள்ல சோடியம் சிலிகேட் அப்படின்றது சோடியம் சிலிகேட். ஓகேவா, இங்க இருக்கு. இந்த சோடியம் சிலிகேட் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா, சலவை இயந்திரங்களில அரிமானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, சலவை இயந்திரங்களில் அரிமானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுதுன்னா சோடியம் சிலிகேட் அப்படின்றது பயன்படுது. அப்ப அதனுடைய ஆன்சர் வந்து அங்க இருக்கு. ஓகே, அடுத்தது சோடியம் சல்பேட். இந்த சோடியம் சல்பேட் எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இந்த மெட்டீரியல் இது வந்து இந்த துகள் வந்து கெட்டியாகாமல் தடுக்கிறதுக்கு. ஓகேவா, நம்ம பவுடரா யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த பவுடர் வந்து என்ன செய்யக்கூடாது, கெட்டியாக கூடாது. அந்த கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா சோடியம் சல்பேட் அப்படின்றது பயன்படுத்துறாங்க. இது மட்டும் கரெக்டா இருக்கு. சோடியம் சிலிகேட் அப்படின்றது வந்து சலவை இயந்திரங்களில் அரிமானம் ஏற்படாமல் இருக்க, இது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பவுடர் வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு வந்து எது பயன்படுதுன்னா சோடியம் சல்பேட் அப்படின்றது பயன்படுது. ஓகேவா, அடுத்தது பாருங்க, ஓகே, அடுத்தது வந்து ஃப்ளூரசன்ட் சோடியம் பெர்ஃபரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிருப்பாங்க. ஓகேவா, சோடியம் பெர்ஃபரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சோடியம் சிலிகேட் சொல்லிட்டோம், சோடியம் சல்பேட் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நொதிகள் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, சலவையின் பொழுது சில வகையான கரைகளை நீக்கிறதுக்காக எது பயன்படுது அப்படின்னாக்கா நொதிகள் அப்படின்றது பயன்படுது. இந்த கொஸ்டின்ல பாருங்க, which of the following statement is correct about டிடர்ஜென்ட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. யாரை பத்தி அப்படின்னாக்கா டிடர்ஜென்ட் பத்தி தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க. கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்பு அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர் கிடையாது. இது வந்து சல்போனிக் அமிலத்தின். ஓகேவா, அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், சல்போனிக் அமிலத்தின். சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு அப்படின்றத இதனுடைய ஆன்சர். ஓகேவா, சோடியம் உப்பு கீழே அதை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து இது வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம், இது எதுக்கான பாயிண்ட் அப்படின்னாக்கா டிடர்ஜென்ட்டுக்கு பாக்குறோம். அதே சமயத்துல கீழே இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம இப்ப சோப்பு அப்படியே பாத்துக்கலாம். சோப்புக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா, சோப்பு இங்க வந்து கார்பாக்சிலிக் அமிலத்தின் அப்படின்னு சொல்லி வரும். கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. ஓகேவா, இங்க வந்து சல்போனிக் அமிலம் வருது, அங்க வந்து கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. அடுத்தது இங்க கொடுத்துட்டாங்களா, இதனுடைய அயனி பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா SO3 -Na+. இதுக்கு வந்து COO -Na+ அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கு நேரா சோப்புக்கு என்ன வரணும்னா COO -Na அப்படிங்கிறது வரணும். இது வந்து கடின நீரில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு இருக்கும். இதை பயன்படுத்தலாம், இது வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. இங்க நம்ம கொடுத்துருக்கிறது எதை கொடுத்துருக்குறோம், சோப்பு கொடுத்துருக்குறோம். சரியா, அப்போ ஒரு இடத்துல நம்ம சோப்பு, ஓகேவா, இன்னொரு இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய பவுடர், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சோப்பு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எங்கேருந்து கிடைக்குது, தாவர எண்ணெயிலையோ அல்லது கொழுப்புலையோ அல்லது விலங்கினுடைய கொழுப்பு அப்படின்னு சொன்னா இது ரெண்டுத்துல எதுலாவது ஒண்ணுதான் என்ன கிடைக்கும், இந்த சோப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா இது நம்ம என்ன சொன்னோம், கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூட் ஆயில். அந்த கச்சா எண்ணெயில இருந்து குரூட் ஆயில் இருந்து தான் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த பவுடர் அப்படிங்கிறது தயாரிக்கிறாங்க. அப்ப இங்க சொல்லும் பொழுது சல்போனிக் அமிலத்தின் சோடியத்தின் உப்பு, இங்க கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய உப்பு. இது வந்து அயனி பகுதி அப்படின்னாக்கா SO3 -Na+, இங்க COO -Na+. இது வந்து கடின நீர்ல கடின நீர் அப்படிங்கிறது உப்பு தண்ணியில நம்ம வந்து பவுடரை யூஸ் பண்ண முடியும், அழுக்கு ரிமூவ் ஆகும். ஆனா சோப்பை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாது அப்படின்னா, உப்பு தண்ணியில நம்ம சோப்பை பயன்படுத்தினா அது மேல ஸ்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடும். அந்த லேயர் ஃபார்ம் பண்ணதுனால அதுல இருந்து என்ன செய்யாது, அழுக்கு வெளியில வராது. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சோப்பை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா தாவர எண்ணெய் அல்லது விலங்கினுடைய கொழுப்புல தயாரிக்கிறாங்க. ஆனா இது வந்து நம்ம கச்சா எண்ணெய்னு சொல்லக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் சொல்றோம் இல்லையா, அங்கிருந்து தயாரிக்கிறாங்க. அப்ப இதுல வந்து எது தவறானதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுல தவறானது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் இதை சொல்லிடுறேன். இது வந்து என்ன அப்படின்னாக்கா கார்பனுடைய எண்ணிக்கையை வச்சு நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி அதனுடைய ரூட் வேர்டு நம்ம எழுதுவோம். சரியா? அப்போ வந்து 1 அப்படின்னு சொன்னா 1 வந்து 3 அப்படின்னு சொல்லணும், 2னா டை, ஓகே, 3னா ட்ரை, 4 அப்படின்னா டெட்ரா, 4 5 அப்படின்னா பென்டா, 5 வந்து பென்டா, 6 வந்து ஹெக்ஸா, 7 வந்து ஹெப்டா, 8 வந்து ஆக்டான்னு சொல்லுவோம், 9 வந்து நான் அப்படின்னு சொல்லலாம், 10 வந்து டெக்கா. ஓகேவா? CA இது டெக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ இது வந்து நீங்க மெமரி பண்ணிக்கணும். இதுல உங்களுக்கு இந்த 7 வச்சு கேட்டிருப்பாங்க. 7 அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. அதனால 7 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1 மோனோ, 2 டை, 3 ட்ரை, 4 டெட்ரா, 5 பென்டா, 6 ஹெக்ஸா, 7 ஹெப்டா, 8 ஆக்டா, 9 நானோ, 10 வந்து டெக்கா அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை வச்சு நம்மளுக்கு நீங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இப்போ ஹெப்ட் அப்படின்னு சொல்றது என்ன? ஹெப்ட் அப்படின்னா 7, அப்போ 1. ஓகே, நான் அப்படின்றது 9, அப்போ 9ங்கிறது எதுல இருக்கு? 3ல இருக்கா? 3. ஆக்ட் அப்படின்றது 8ல இருக்கு, 2. டெக்குங்கிறது 4ல இருக்கு, 10. அப்போ 1 3 2 4 அப்படின்றது ஆன்சரா? அப்ப ஆப்ஷன் வந்து சி தான் அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூஸ் தி இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறான இணையை காண்க அப்படின்றத இந்த கொஸ்டின். ஓகேவா? தவறான இணையை காண்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஏவுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு எதுக்கு பயன்படுது? நான் ஃபார்முலா எழுதிடுறேன். கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது CO, கார்பன் மோனாக்சைடு CO. கால்சியம் கார்பனேட், CaCO3 கால்சியம் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா சோடியம் பைகார்பனேட். அடுத்தது கார்பன் டைசல்ஃபைடு, இது இல்லாம என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஓகே, இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது எதுக்கு பயன்படுது? கார்பன் டை ஆக்சைடு நம்ம லாஸ்ட் எழுதிக்கலாம். கார்பன் மோனாக்சைடு எதுக்கு பயன்படுது அப்படின்னா நீர்வாயு அப்படின்னு சொல்லுவோம். நீர்வாயு அப்படின்னா வாட்டர் கேஸ். கார்பன் மோனாக்சைடும் பிளஸ் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் வாட்டர் கேஸ், நீர்வாயு அப்படிங்கிறது பேரு. இந்த நீர்வாயுனுடைய ஒரு முக்கிய பகுதி பொருளா இருக்கிறது வந்து யார் அப்படின்னாக்கா கார்பன் மோனாக்சைடு. 2 பேர் சேர்ந்து தானே நீர்வாயு. அப்ப அதுல முக்கிய பகுதி பொருளா யார் இருக்கா அப்படின்னாக்கா இந்த கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஒடுக்கும் காரணியகம் செயல்படுகிறது. அப்போ இங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது தவறான இணை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப கார்பன் மோனாக்சைடு கொடுத்திருக்கிறது வந்து கரெக்டா இருக்கு. ஓகே, இந்த கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு எதுக்கெல்லாம் பயன்படும்? ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் நிறைய யூசஸ் இதுல இருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து இந்த உலர்பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலர்பனிக்கட்டியா பயன்படுது. ஓகேவா? உரம் தயாரித்தல்ல பயன்படும் அப்படிங்கறத பார்த்திருக்கிறோம். பழங்களை பாதுகாக்க பயன்படுகிறது, ரொட்டி தயாரித்தலில் பயன்படுகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து அந்த சோடா நீர்ல, அந்த கார்பனேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோடா நீர்ல செலுத்தக்கூடிய வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான். இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு இருக்கு. ஓகேவா? முக்கியமா வந்து உலர்பனிக்கட்டி, அதுக்கப்புறம் கார்பனேட்டட் வாட்டர், அதுக்கப்புறம் இந்த உரம் உற்பத்தி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உரம் தயாரித்தல பயன்படுகிறது, ரொட்டிகள் தயாரித்தல பயன்படுகிறது, பழங்களை பாதுகாக்க பயன்படுகிறது. இந்த மாதிரியான யூசஸ் எல்லாத்துலயுமே யார் பயன்படுறான்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அடுத்தது பாருங்க, கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் என்னவா பயன்படும்னா ஆன்டாசிடா யூஸ் ஆகும். ஆன்டாசிட் அப்படின்னா அமில நீக்கி அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்டாசிடா யூஸ் ஆகுது கால்சியம் கார்பனேட். அப்ப இதுவும் கரெக்டா தான் இருக்குது. அடுத்தது சோடியம் பைகார்பனேட். இந்த சோடியம் பைகார்பனேட் என்னவா பயன்படுதுன்னா ரொட்டி சோடா தயாரித்தல பயன்படுகிறது, இதுவும் அமில நீக்கியாக பயன்படுகிறது. அப்ப இதுவும் கரெக்ட் தான். சரியா? அடுத்தது வேற என்ன இருக்கு அப்படின்னாக்கா இந்த கார்பன் டைசல்ஃபைடு. இந்த கார்பன் டைசல்ஃபைடு அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா கந்தக கரைப்பான். ஓகேவா? கார்பன் டைசல்ஃபைடு எதுக்கு பயன்படுதுன்னா கந்தக கரைப்பான் தயாரிப்பில் பயன்படுகிறது. CS2. ஓகேவா? CS2 கந்தக கரைப்பான், அடுத்தது வந்து ரேயான் தயாரித்தல். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிங்க, பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சைக்கொல்லியாக பயன்படும் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ CS2 அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல சல்ஃபர் இருக்கு இல்லையா, அப்ப கந்தக கரைப்பான் ஞாபகம் வச்சுக்கிங்க, ரேயான் தயாரித்தலையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சைக்கொல்லியாக. இது இல்லாம இன்னொன்னு வந்து யார் அப்படின்னாக்கா கால்சியம் கார்பைடு. இந்த கால்சியம் கார்பைடு வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னாக்கா இந்த இங்க எழுதுற கால்சியம் கார்பைடு. இந்த கால்சியம் கார்பைடு தான் எதுக்கு பயன்படுது அப்படின்னா கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தலில் பயன்படுது. அது கூட பார்த்து வெல்டிங் தொழிலில் பயன்படக்கூடிய அசட்டிலின் வாயு தயாரித்தலும் யார் பயன்படுறா அப்படின்னா இந்த கால்சியம் கார்பைடு பயன்படுது. ஒன்று வந்து கிராஃபைட் ஹைட்ரஜன்,
கிராஃபைட் ஹைட்ரஜன் தயாரித்தல்ல. இன்னொரு பாயிண்ட் வந்து வெல்டிங் தொழில பயன்படக்கூடிய அசிட்டின் வாயு. இது ரெண்டுமே வந்து யார் வந்து பயன்படுற அப்படின்னா இந்த கால்சியம் கார்பைடு அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகேவா, இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் மேட்சா கொடுக்கல. ஓகேவா, இந்த கார்பன் டை சல்பைடு அப்படின்றது கந்தக கரைப்பான் ரேயான் தயாரித்தல்ல பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சைக்கொல்லியா பயன்படுது. இந்த வெல்டிங் தொழில பயன்படக்கூடிய அசிட்டின் வாயு அப்படிங்கிறது கால்சியம் கார்பைடா பயன்படுது. ஓகே, அப்ப இது மட்டும் தான் மேட்ச் ஆகல, மீதி எல்லாமே கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிருப்போம், எரிசாராயம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 95.5% வந்து என்ன இருக்கும், எத்தனால் இருக்கும். 4.5% வந்து வாட்டர் இருக்கும். இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னதுதான். அதனால இது ஆன்சர் வந்து 95.5% and 4.5%. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்லி படிப்போம். கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம். இந்த கார்பனுடைய புறவேற்றுமை வடிவத்துல ஃபர்ஸ்ட் வந்து யார் வருவான்னா வைரம் வரும். செகண்ட் வந்து யார் வருவா அப்படின்னாக்கா கிராஃபைட். தேர்ட் வந்து ஃபுல்லரின் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, தேர்ட் வந்து ஃபுல்லரின். இந்த வைரம் அப்படின்றது நான்முகி வடிவம். வைரம் வந்து நான்முகி வடிவம். கிராஃபைட் வந்து அருங்கோண வடிவம். அருங்கோண வடிவம். ஃபுல்லரின்ல நன்கு தெரிந்த அமைப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, நன்கு தெரிந்த அமைப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா C60. அதுதான் வந்து நன்கு தெரிந்த அமைப்பு. இந்த C60 கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதை கண்டறிந்தவர் வந்து பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்றவர் கண்டறிஞ்சிருப்பாரு. பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்றவர் கண்டறிஞ்சிருப்பாரு. இது என்ன வடிவம் அப்படின்னாக்கா கால்பந்து வடிவம். கால்பந்து வடிவத்தில் இருக்கும். கால்பந்து வடிவம். அதனால இது என்னன்னு அழைக்கப்படுது அப்படின்னாக்கா பக்கிபால் அல்லது பக்கி பந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பக்கிபால் அல்லது பக்கி பந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்ப ஃபுல்லரின் அப்படின்றது கார்பனுடைய முதலாவது புறவேற்றுமை வடிவம்னு கேட்டாங்கன்னாக்கா வைரம், இரண்டாவதுன்னு கேட்டாங்கன்னா கிராஃபைட், மூன்றாவது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா ஃபுல்லரின், நாலாவது அப்படின்னு கேட்டாதான் எதை சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த கிராஃபின் சொல்லணும். ஓகேவா, ஃபோர்த்து கேட்டாங்க அப்படின்னாக்கா கிராஃபின் சொல்லணும். ஃபோர்த் வந்து கிராஃபின். ஓகேவா, இந்த வைரத்துல கோஹினூர் வைரம். ஓகேவா, கோஹினூர் வைரம் எவ்வளவு காரட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. இந்த கோஹினூர் வைரம் அப்படின்றது வைரத்துல கோஹினூர் வைரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 105 காரட். ஓகேவா, அல்லது காரட் 105 காரட் அல்லது 21.68 கிராம். ஓகேவா, 21.68 கிராம். இது வைரத்துல நான்முகி வடிவம் ஞாபகம் வச்சுக்கீங்க. அடுத்து வந்து கோஹினூர் வைரம் வந்து 105 காரட்ல இருக்கும் அல்லது 21.68 கிராம்ல இருக்கும். கிராஃபைட் வந்து அருங்கோண வடிவத்துல இருக்கிறது. இந்த கிராஃபைட்டை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னாக்கா கிராஃபைட் என்ன செய்யும், மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா, அப்ப இது வந்து கரண்டை கண்டக்ட் பண்ணும், மின்சாரத்தை கடத்தும். அடுத்து இந்த C60 பத்தி நம்ம சொல்லிட்டோம். ஃபோர்த் இருக்கிறது கிராஃபின். ஓகேவா, ஃபோர்த் இருக்கிறது கிராஃபின். இந்த கிராஃபினை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2004 தான் இது வந்து கண்டறிஞ்சிருப்பாங்க. அப்ப புதிதாக கண்டறியப்பட்ட கார்பனின் புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு ஆன்சர் வந்து யாருன்னா கிராஃபின் தான். ஓகே, இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டா, இது வந்து தடிமன் குறைவானது, வெயிட்லெஸ், ரொம்ப 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 வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஆனா இது வந்து இது ரொம்ப தடிமனும் குறைவு, வெயிட்லெஸ்ஸும் இல்லை. ஓகேவா, ஒரு சதுர அடி வந்து எவ்வளவு சொல்லிருப்பாங்க அப்படின்னாக்கா 0.77 மில்லிகிராம் இதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஒரு சதுர அடி 0.77 மில்லிகிராம். ஃபர்ஸ்ட் வந்து தடிமன் குறைவா இருக்கும். அடுத்து வந்து எடையும் குறைவா இருக்கும். ஒரு சதுர அடி 0.77 மில்லிகிராம் தான் இருக்குது. ஆனா மிகவும் வலிமையானது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், மிகவும் வலிமையானது. எதை மாதிரி வலிமையானது அப்படின்னாக்கா இரும்பை காட்டிலும் 100ல இருந்து 300 மடங்கு வரைக்கும். 300 மடங்கு எப்படி இருக்கும்னாக்கா இது வலிமையா இருக்கும். அப்ப பாருங்க, தடிமன் குறைவா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஒரு சதுர அடி வந்து எவ்வளவு இருக்குன்னா 0.77 மில்லிகிராம் தான் இருக்கு. ஆனா ரொம்ப வலிமையா இருக்கு இரும்பை விட. ஓகேவா, இரும்பை விட 100ல இருந்து 300 மடங்கு வரைக்கும் அதிகமா இருக்கு. லாஸ்ட்ல ஒண்ணே ஒண்ணு,
இது வந்து 0.335 நேனோமீட்டர்ல இதை நம்ம அடுக்கணும்னாக்கா எதை இது கொடுக்கும் அப்படின்னாக்கா கிராஃபைட்டை உருவாக்கும். அப்ப இது என்ன வடிவம் அப்படின்னு கேட்டா கிராஃபைட்டும் என்ன வடிவம் அப்படின்னா அருங்கோண வடிவம். அப்ப கிராஃபைட்டும் அருங்கோண வடிவம், கிராஃபினும் அருங்கோண வடிவம். அந்த ஃபுல்லரைன்ல C60 அப்படின்னு சொல்லக்கூடியது கால்பந்து வடிவம். ஃபர்ஸ்ட் பார்த்த வைரம் அப்படிங்கிறது நான்முகி வடிவம். அப்ப இங்க நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இங்க கேட்டிருக்கிறது கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி மூன்றாவது புறவேற்றுமை வடிவம். நான் என்ன சொன்னேன், மூணாவதுல இருக்கிறது ஃபுல்லரினா ஃபுல்லரின். இது மிகவும் நன்றாக அறியப்பட்ட வடிவம். ஓகேவா, நன்றாக அறியப்பட்ட வடிவம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாலே இதுக்கு ஆன்சர் வந்து யாருன்னாக்கா C60 தான். ஓகே, வடிவம் ஃபுல்லரின் வடிவம் பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் ஆகும். இதனுடைய வாய்ப்பாடு வந்து C60. இது வந்து பக்கிப்பால் அல்லது பக்கி பந்து அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, CO2 வந்து எதுக்கு பயன்படுது? மேட்ச் ஃபாலோவிங் தான் கேட்டிருக்கிறாங்க. காம்பவுண்ட்ஸினுடைய யூசஸ். இதுல வந்து CO2 என்னவா யூஸ் ஆகுது? CaC2 அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது? CaCO3 CS2. நான் மேலே இதை சொல்லிட்டேன், மறுபடியும் ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கு. இதுல பாருங்க, CO2 அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா CO2 தான் வந்து சோடா பானத்துல பயன்படக்கூடியது. அதுதானே சோடாவில் இருக்கக்கூடியது CO2. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 3. ஓகேவா, ஆல்ரெடி ஏற்கனவே தெரியுன்றதுனால அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். CaC2 அது எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னோம்? கிராஃபைட் ஹைட்ரஜன் பயன்படுது அப்படின்னு சொன்னோம். வெல்டிங்ல பயன்படக்கூடிய அசிட்டில் வாயு தயாரிப்பில் பயன்படுதுன்னு சொன்னோமா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 4. அடுத்து பாருங்க, CaCO3 கால்சியம் கார்பனேட் வந்து அமில நீக்கியா பயன்படும். இது 1. CS2 அப்படின்றது கந்தக கரைப்பான் தயாரிப்புல பயன்படுது, ரேயான் தயாரிப்புல பயன்படுது. இது இல்லாம பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சை கொல்லியா பயன்படுதுன்னு சொன்னோம். இது 2. அப்ப 3, 4, 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, ஆல்ரெடி இதை பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, உங்களுக்கு இப்ப இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுல வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க இதுல. ஓகேவா, என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னாக்கா சேர்க்கை வினைனா என்ன, சிதைவு வினைனா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை, இரட்டை இடப்பெயர்ச்சி வினைனா என்ன, அதே மாதிரி வந்து எரிதல் வினைனா என்ன அப்படின்னு சொல்லி இதுல வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா நிறைய ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருப்பாங்க. இதுல உங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை மாதிரியே இன்னொன்று என்ன இருக்குன்னா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை இருக்குன்னா அது வந்து ஷார்ட்கட் மட்டும் இதை சொல்லித்தரேன். நீங்க என்ன ஈக்குவேஷன் வந்ததுனால அதை நம்ம அதுல சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஏபி மெத்தட்ல நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன வச்சுப்போம் அப்படின்னா சிதைவு வினை அப்படின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சேர்க்கை வினை வச்சுப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சேர்க்கை வினை. சேர்க்கை வினை. இந்த சேர்க்கை வினைன்னு கேட்டாங்கன்னா நீங்க எந்த ஈக்குவேஷனையும் மெமரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன இதுல வந்திருக்குது அப்படிங்கறத பார்த்து நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரை சூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப சேர்க்கை வினை அப்படின்னாக்கா சேர்க்கைனாலே தெரியும் ரெண்டும் ஒன்னா சேர்றது. கரெக்டா, அப்போ ஏன்னு ஒண்ணு இருக்கும் பிளஸ் பின்னு ஒண்ணு இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஏபி அப்படின்னு சொல்லி மாறுச்சுன்னா அதுதான் வந்து சேர்க்கை வினை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அப்ப பாருங்க, இப்போ வந்து NA எடுத்துக்கிறோம். NA பிளஸ் Cl இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து என்னவா மாறலாம், NaCl அப்படின்னு சொல்லி மாறலாம் இல்லையா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் வந்து என்னது, சேர்க்கை வினை. ஓகேவா, அதே மாதிரி சிதைவு வினை. ஓகேவா, சிதைவு வினை. இந்த சிதைவு வினையில சிதைவு வினை பாருங்க, ஏபின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது சிதைவடைஞ்சு ஏன்னும் பின்னும் நம்மளுக்கு தனித்தனியா போயிடுச்சு அப்படின்னாக்கா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சிதைவு வினை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ HGO அப்படின்னு எடுத்துக்கிறோம். HGO இது வந்து HGனும் பிளஸ் ஓன்னும் மாறுச்சுனாக்கா ஓகேவா, மெர்க்குரி தனியாவும் ஆக்சிஜன் தனியாவும் தனித்தனியா வந்துருச்சு அப்படின்னா இதுதான் வந்து என்னது, சிதைவு வினை அப்படின்னு பேர். ஓகேவா, தேர்ட் பாருங்க. தேர்ட் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. ஓகே, ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. இந்த மாதிரி நான் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் எழுதுறேன். உங்களுக்கு புக்ல வேற வேற எக்ஸாம்பிள் கூட இருக்கும். சரியா, நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இது புரியணுங்கிறதுக்காக எழுதுறேன். ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னாக்கா இப்போ ஏபி இருக்கு பிளஸ் சி இருக்கு. ஓகேவா, ஏபி பிளஸ் சி இருக்கு. இதுல என்ன ஆகும்னா இது அப்படியே மாறிடும். டி வந்து இங்க போயிடும், சி வந்து இங்க வந்துடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏசி பிளஸ் பி அப்படின்னு கிடைச்சதுனாக்கா இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. ஓகேவா, ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. ஃபோர்த் பாருங்க, இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இரட்டை இடப்பெயர்ச்சி வினை
இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில ஏபி பிளஸ் சிடின்னு இருக்கா, ரெண்டுத்தினுடைய பேரும் டோட்டலா மாறிடுது. அப்ப மாறி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏடி அப்படின்னு கிடைக்குது பிளஸ் சிபி அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஏடி பிளஸ் சிபி அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கு இன்னொரு பெயர் தான் வந்து மெட்டாதிசிஸ் வினை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? லாஸ்ட்ல இருக்கக்கூடியது எரிதல் வினை. எரிதல் வினையில என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஓகே, ப்ரொப்பேனையும் பியூட்டனையும் கொடுத்திருப்பாங்க. இந்த ப்ரொப்பேன் பியூட்டன் வந்து எரிஞ்சு நம்மளுக்கு வெப்பாற்றல கொடுக்கும் அப்படிங்கறது மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரியா? இதுல ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைக்கெல்லாம் ஒரு இடத்துல வந்து NaF பிளஸ் Cl அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா NaCl பிளஸ் F அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேவா? அப்ப இது எல்லாத்துலயுமே என்ன இருக்குனாக்கா என்ன கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, ஒவ்வொன்றையும் நம்ம இப்ப இதை மேட்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நடுநிலையாக்கல் வினை அப்படின்னாக்கா என்னன்னா, ஒரு அமிலம் ஒரு காரம் இந்த மாதிரி சேர்ந்து நம்மளுக்கு என்னத்தை உருவாக்கணும், ஒரு உப்பையும் ஒரு நீரையும் நம்மளுக்கு உருவாக்கணும். சரியா? உப்பையும் நீரையும் உருவாக்கணும். இந்த மாதிரி வாட்டர் அப்படின்னு சொல்லி இதுல வந்துச்சு அப்படின்னாலே அது நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா எடுத்துக்கலாம், நடுநிலையாக்கல் வினையா எடுத்துக்கலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து 1. அடுத்து பாருங்க, செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில என்ன இருக்கு, ஓகே, ZnS இருக்கா, ZnS பிளஸ் ClSO4 அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இது ரொம்ப இதுல இருக்கக்கூடியது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாலும் நான் இங்க கொடுத்துருக்கிறத பாருங்க. இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில இப்படி எடுத்துக்கலாம், NaF அப்படின்னு எடுத்துக்கிறோம் பிளஸ் Cl அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப சேரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம், NaCl பிளஸ் F அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடும். சிம்பிளா வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, சிம்பிளா வச்சுக்கோங்க. இதுல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த ஓகே, இது கூட சேர்ந்து ZnO அப்படின்னு சொல்லி வரும். ஆனா இது மேக்சிமம் வந்து எதுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னு சொன்னாக்கா ஒற்றை இடப்பெயர்ச்சிக்கு இது மேட்ச் ஆகல. நீங்க வந்து இதே வச்சுக்கோங்க, NaF பிளஸ் Cl அப்படின்னு சொல்லும் போது NaCl பிளஸ் F அப்படின்னு சொல்லி AB இது வந்து என்னவா இருக்கும்னா ABயா இருக்கும், இது வந்து Cயா இருக்கும், AC பிளஸ் B அப்படின்னு சொல்லி மாறிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. தேர்டு பாருங்க, தேர்டு வந்து வெப்ப சிதைவு வினை. சரியா? சிதைவு வினை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே காம்பவுண்டா இருக்கிறது என்ன செய்யணும், சிதைவடைஞ்சு ரெண்டா பிரியும். ஓகேவா? அதான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா வெப்ப சிதைவு வினை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஃபோர்த் வந்து என்னன்னாக்கா எரிதல் வினை. எரிதல் வினைக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னாக்கா ப்ரொப்பேனும் மட்டும் பியூட்டேன் சொல்லலாம். இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1 2 3 4 அப்படின்றதா இதனுடைய ஆன்சர். ஓகேவா? நான் இன்னுமே உங்களுக்கு இதை நான் சிம்பிளா சொல்றேன். இதுல இருக்கக்கூடியது கொஞ்சம் உங்களுக்கு டஃபா இருக்கு, ஆனா இவ்வளவு டஃபா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. சேர்க்கை வினை அப்படின்னா Na பிளஸ் Cl அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து NaCl அப்படின்னு சொல்லி மாறும். சிதைவுனா AB வந்து சிதைவடைஞ்சு ஏனும் பீனும் மாறும். ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைனா AB பிளஸ் Cன்னு இருக்கிறது AC பிளஸ் Bன்னு மாறுச்சு அப்படின்னா அது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில AB பிளஸ் CDன்னு இருக்கிறது AD பிளஸ் CB அப்படின்னு சொல்லி மாறுச்சுனாக்கா அது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில வரும். லாஸ்ட் இருக்கிறது வந்து எதுல வரும் அப்படின்னாக்கா லாஸ்ட் இருக்கக்கூடியது வந்து எரிதல் வினை. இந்த எரிதல் வினை வந்து என்னன்னா ப்ரொப்பேன் தான் யூஸ் ஆகும். அந்த ப்ரொப்பேனும் பியூட்டனும் சேர்ந்து காற்றோட சேர்ந்து எரிஞ்சு நம்மளுக்கு வந்து வெப்ப ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும், பிளஸ் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுதான் வந்து எரிதல் வினை. ஓகேவா? அப்ப இந்த லெசன்லயே இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். சரியா? அப்போ ஞாபகம் வச்சுக்கீங்க, சேர்க்கை வினை, சிதைவு வினை, ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை, இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, லாஸ்ட்ல இருக்கிறது வந்து என்னன்னாக்கா அந்த எரிதல் வினை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கீங்க. ஓகே, இதுல இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்ல வந்து எல்லாத்துலயுமே வந்து நம்ம உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரி சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சேர்க்கை வினைக்கு நீங்க அதையே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சேர்க்கை வினைக்கு நான் இங்க 1 போட்டு எழுதுறேன். சேர்க்கை வினை நான் என்ன சொன்னேன், A பிளஸ் B இது ரெண்டும் சேரலாமா? அப்போ H2 பிளஸ் Cl2 இது ரெண்டும் சேரலாமா? சேர்ந்து என்ன கிடைக்கும்,
HCl அப்படிங்கிறது கிடைக்குமா? அப்ப A plus B சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? AB அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? செகண்ட் என்ன இருக்கு? செகண்ட் வந்து சிதைவு வினையா? ABயா இருக்கிறது A னும் B னும் மாறணும். அப்ப HGO அப்படிங்கிறது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கீங்க. வேற என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இப்ப CaCO3 அப்படிங்கிறது இருக்குது. இப்ப இது சிதைவடைஞ்சு என்னவா மாறலாம்? CaO அப்படின்னு மாறலாம் பிளஸ் CO2 அப்படின்னு மாறலாமா? அப்ப இங்க இருக்கும் போது ABன்னு இருந்துச்சு, இது பிரிவடைஞ்சு A னும் B னும் மாறிச்சு அப்படின்னாக்கா இது வந்து என்னது? சிதைவு வினை. ஓகே, அடுத்தது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைக்கு நான் மேலே எழுதிருக்கேன், அதையவே நம்ம எடுத்துக்கலாம். இது இப்படி கூட எடுத்துக்கலாம். NaCl இருக்கு பிளஸ் F இருக்கு, இது சேரும் பொழுது NaF பிளஸ் Cl அப்படின்னு சொல்லி மாறுச்சுன்னா AB பிளஸ் C இருக்கு, இது AC பிளஸ் B அப்படின்னு சொல்லி மாறுச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. ஓகேவா? ஃபோர்த் இருக்கிறது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஃபோர்த் வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. நான் கொடுக்குற இந்த ஈக்குவேஷன் மட்டுமா ஞாபகம் வச்சுக்கீங்க போதும். இரட்டை இடப்பெயர்ச்சி வினை இது வந்து இப்ப இந்த மாதிரி எடுத்துப்போம். சரியா? இதுல வந்து இது வந்து A, இது B. ஓகேவா? இது வந்து C, இது D அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப நம்மளுக்கு என்ன வரணும்? AD வரணும், அதே மாதிரி என்ன வரணும்? Cயும் Bயும் வரணும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா BPI அப்படின்னு கிடைக்குமா? பிளஸ் KNO3 அப்படிங்கிறது கிடைக்கும். பிளஸ் KNO3 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ BPI2 நம்மளுக்கு தேவை ஏவும் டியும் அதே மாதிரி சியும் பியும் சேர்ந்து நம்மளுக்கு KNO3 அப்படிங்கிறதும் கிடைக்குது. ஓகேவா? KNO3 கிடைக்குது பிளஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் அப்படின்றது. அப்ப ஏவும் டியும் சேர்ந்து பியும் சியும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ்ல கேட்டது. ஃபிஃப்த் வந்து என்ன அப்படின்னாக்கா எரிதல் வினை. புரோப்பேன் C3H8 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா ஆக்சிஜனோட எரியும். ஓகேவா? எரிஞ்சு நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா வெப்ப ஆற்றலை கொடுக்கும், பிளஸ் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும் அப்படின்றது இதையும் ஞாபகம் வச்சுக்கீங்க. இதுதான் உங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஓகேவா? இது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை விட்டுருங்க, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க போதும். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்தது வெங்காயத்தை நறுக்கும் பொழுது கண்களில் எரிச்சலுடன் நீர் வருவதற்கான வேதிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து புரோப்பைன் டையால் எஸ் ஆக்சைடு அப்படின்றது தான். இதெல்லாம் ஒன்லைனர்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அதனால இதுக்கு ஆன்சர் வந்து புரோப்பைன் டையால் எஸ் ஆக்சைடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். சூஸ் தி நாட் மேட்ச்டு ஒன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பொருந்தாததை தேர்வுக. உருகுதல் அப்படின்னா என்ன? ஆவியதல்னா என்ன? உறைதல்னா என்ன? ஆவி சுருங்குதல்னா என்ன? ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 விஷயம் தெரியணுமா? திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வாயு. திண்மம், திரவம், வாயு. ஓகேவா? இப்ப திண்மத்துல இருந்து திரவத்துக்கு மாறலாம், திரவத்துல இருந்து வாயுவுக்கு மாறலாம். திண்மத்துல இருந்து திரவத்துக்கு மாறுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா உருகுதல் அப்படின்னு சொல்றோம். சரியா? திண்மத்துல இருந்து திரவத்துக்கு மாறுச்சுன்னா அதுக்கு பேரு நம்ம உருகுதல் சொல்றோம். அதே மாதிரி திரவத்துல இருந்து வாயுவுக்கு மாறுச்சுன்னா ஓகேவா வாங்க நம்ம சொல்லுவோம் உருகுதல் அப்படின்னு சொல்றோம், உருகுநிலை அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சூஸ் தி நாட் மேட்ச்டு ஒன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பொருந்தாததை தேர்வுக அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா நம்மளுக்கு ஒரு 3 ஸ்டேட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது திண்மம். அடுத்தது திரவம், நெக்ஸ்ட் இருக்கிறது வாயு அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட் இருக்கா? இப்ப இதுல பாருங்க, இதுல திண்மத்துல இருந்து திரவத்துக்கு மாறுச்சு அப்படின்னா சாலிடா இருக்கிறது லிக்விடா மாறிச்சுன்னா உருகிடுச்சுன்னு சொல்றோமா? அப்ப அது வந்து என்னது? உருகுதல். ஓகேவா? உருகுதல். அடுத்தது என்ன செய்யும்? திரவத்திலிருந்து ஆவியா மாறுமா? அதாவது திரவத்திலிருந்து வாயுவா மாறக்கூடியது. அப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொதித்தல் அப்படின்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வாயு. திண்மத்துல இருந்து திரவத்துக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த நிலைக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா உருகுநிலை அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து இதுக்கு மாறக்கூடிய இந்த டெம்பரேச்சருக்கு பேரு உருகுநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து திரவத்துல இருந்து அது வாயுவா மாறுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா கொதிநிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப கொதிச்சனால அது என்னவா மாறிடும் அப்படின்னாக்கா வாயுவா மாறிடும். ஓகே, இப்ப இங்க நம்மளுக்கு என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொருந்தாதான் கேட்டிருக்கிறாங்க.
உருகுதல் அப்படின்றது திண்மத்துல இருந்து வாயுவிற்கு மாறுதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திண்மத்துல இருந்து டைரக்டா இப்படி வாயுவா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோமா? பதங்கமாதல் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இங்க உருகுதல் கிடையாது. உருகுதல் வந்து திண்மத்துல இருந்து வாயுவிற்கு மாறுது அப்படின்றது வந்து பதங்கமாதல். பதங்கமாதல். செகண்ட், ஆவியாதல் அப்படின்றது என்னது? திரவத்திலிருந்து வாயுவுக்கு மாறுது. திரவமா இருக்கிறது என்ன செய்யும்? அடுத்தது ஆவியா மாறுமா? ஆவியாதல். அப்ப ஆவியாதல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும்? அது திரவத்திலிருந்து வாயுவிற்கு மாறிடும், ஆவியா மாறிடும். சரியா? அடுத்தது உறைதல். உறைதல் அப்படின்றது இப்ப என்ன செய்வோம்? சால்டா தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதை என்ன செஞ்சிடும்? ஐஸா மாறிடும். அப்ப திரவத்துல இருந்து திண்மத்துக்கு மாறக்கூடியதான் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா உறைதல் அப்படின்னு சொல்றோம். ஆவி சுருங்குதல் அப்படின்னா வாயுவில் இருந்து திரவத்திற்கு மாறுது. நல்லா வேப்பர் வந்துருச்சு, மேல வந்து ஓப்பனா விட்டோம்னா அது எவாபரேஷன் ஆயிடும். மேல ஒரு பிளேட் வச்சு மூடிடுறோம் அப்படின்னா அந்த ஆவி அந்த பிளேட் மேல பட்டு மறுபடியும் கொஞ்சம் குளிர்ந்து லிக்விடா மாறும். அதுதான். அப்போ வாயுவிலிருந்து அது என்னவா மாறுது? திரவத்துக்கு மாறுது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஆவி சுருங்குதல் அப்படின்றது பேர். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது மட்டும் தான் நம்மளுக்கு எரரா இருக்குது. என்னன்னா உருகுதல். உருகுதல் அப்படின்னா திண்மத்திலிருந்து திரவத்துக்கு மாறுறதா உருகுதல் அப்படின்னு சொல்றோம். இங்க திண்மத்திலிருந்து வாயுவிற்கு மாறுறது வந்து பதங்கமாதல். ஓகே, திண்மத்திலிருந்து வாயுவிற்கு மாறுது பதங்கமாதல் அப்படிங்கிறது பேரு. திரவத்திலிருந்து வாயுவுக்கு மாறுது ஆவியாதல். திரவத்திலிருந்து திண்மத்துக்கு மாறுதல் அப்படின்றது உறைதல். வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறுதல் அப்படின்றது ஆவி சுருங்குதல். ஓகே, அப்ப ஆப்ஷன் இதுக்கு ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓசோன் படல சிதைவிற்கு யார் காரணம்? சிஎஃப்சி. ஓகேவா? குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎஃப்சி தான் முக்கிய காரணமா இருக்கு. அப்ப இதுக்கு வந்து 4. அடுத்தது அமிலமழைக்கு யார் காரணம்னாக்கா NO2 SO2 இது 2 தான் காரணம். இது வந்து 3. அடுத்தது வேதி ஒளிவேதி பனிப்புகை அப்படின்றது NO, இதுதான் இதுக்கு காரணமா இருக்கு. இதுக்கு ஆப்ஷன் 2. பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்லும். இதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது CO2. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஓசோன் ஓசோன் படல சிதைவுக்கு வந்து சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன். ஓகே, இந்த NO2 SO2 இது எல்லாமே வந்து வாட்டரோட சேரும் பொழுது, ஓகேவா, NO2 வாட்டரோட சேரும் பொழுது என்னவா மாறிடும் அப்படின்னா நைட்ரிக் ஆசிடா மாறுது. அதே மாதிரி SO2 வாட்டரோட சேரும் பொழுது என்னவா மாறுது அப்படின்னாக்கா சல்பூரிக் ஆசிடா மாறுது. ஓகேவா? அப்ப நைட்ரிக் ஆசிடும் சல்பூரிக் ஆசிடாவும் மாறுது. அதான் அமிலமழை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஒளிவேதி பனிப்புகைக்கு வந்து NO, நைட்ரஸ் ஆக்சைடு, பசுமை குடல் விளைவு அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு. அப்ப ஆப்ஷன் இதுக்கு சி தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது வந்து கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கைரேகை பதிவை கண்டறியத்துக்கு பயன்படக்கூடிய வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து நின்ஹைட்ரின் அப்படின்றதா இதனுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. உலகினுடைய முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது பென்சிலின். ஓகேவா? இந்த பென்சிலின் வந்து பென்சிலின் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சலிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. கரெக்ட் தான். இது பென்சிலின் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சலிலிருந்து தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அப்போ அதுல என்ன தயாரிச்சிருந்தா அதுக்கு பேர் பென்சிலின் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இது தனி ஒரு கொஸ்டின். ஓகேவா? தனியா ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கீங்க. செகண்ட் வந்து சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் நன்கு வேலை செய்கின்றன அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. நன்கு வேலை செய்வதில்லை, இது வேலை செய்யாது, நன்கு வேலை செய்வதில்லை. அடுத்தது 1860 ஆல்பர்ட் நிம்மானின் என்பவர் கோகோ இலைகளிலிருந்து கோக்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மயக்கமூட்டு மருந்தினை இதுல முதல் மயக்கமூட்டு மருந்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா எதை சொல்லணும்? கோக்கைன் தான் சொல்லணும். இந்த கோக்கைன் அப்படின்றத எங்கெங்க தயாரிச்சாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கோகோ இலையிலிருந்து. இதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொன்னாக்கா 1860 ஆல்பர்ட் நிம்மானின் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல வந்து என்ன செய்யலாம்? ஒரு 2-3 விதமா இது வந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்ப முதல் மயக்கமூட்டு மருந்தை வந்து கண்டறிந்தவர் வந்து யாருன்னா ஆல்பர்ட் நிம்மானின் 1860. கிருமி நாசினி என்பது குளோரோசைலெசனோல் மற்றும் டெர்பென்கள் ஆகியவை சேர்ந்த கலவையாகும் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் வந்து என்னன்னா இந்த பில இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எரரா இருக்குது. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, முதல்ல நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர். ஓகே, முதல்ல நொதித்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு, ஃபெர்மெண்டேஷன் சொல்றோம் இல்லையா, இந்த நிகழ்வை விவரித்தவர்
காற்றற்ற சூழலில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிர்களின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறியவர். இது ரெண்டுமே யார் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டியர் தான் சொல்லியிருப்பாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து லூயிஸ் பாஸ்டியர். நொதித்தல் அப்படின்ற அந்த நிகழ்வுன்னு சொன்னவர். காற்றற்ற சூழ்நிலையில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரியின் முன்னிலையில் நிகழும் செயல் தான் வந்து என்னது அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதித்தல் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னாக்கா லூயிஸ் பாஸ்டியர் சொல்லிருப்பாரு. இதுக்கான ஆன்சர் வந்து லூயிஸ் பாஸ்டியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, கீழ்கண்ட கூற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, புரோஸ்டாக்லாண்டின் உற்பத்தியை ஒடுக்கி காய்ச்சலை குறைப்பது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இது வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? புரோட்டோகிளாஸ்டின் உற்பத்தியை ஒடுக்கி காய்ச்சலை குறைப்பது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது இதுக்கான ஆன்சர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, செயற்கை முறை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கான எடுத்துக்காட்டு. செயற்கை முறை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி குளோரோபினிகால், அடுத்தது வந்து டெட்ராசைக்ளின் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுவும் வந்து கரெக்ட் தான். செயற்கை முறை ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கான எடுத்துக்காட்டு வந்து குளோரோபினிகால் மற்றும் டெட்ராசைக்ளின் அப்படின்றது. ஓகே. தேர்ட் பாருங்க, நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது எந்த வேதிப்பொருட்களை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது எந்த வேதிப்பொருளை வெளியிடுகிறது? இதுல வந்து ஆஸ்பிரின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்பிரின் வந்து வலி நிவாரணியா தான் பயன்படும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னாக்க இதுக்கு வந்து ஆன்சர் இது கிடையாது. அப்ப வந்து சைட்டோகைனின். ஓகே, ஹிஸ்டமின்கள் இதுதான் வந்து நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பாக செயல்பட்டு வேதிப்பொருட்களை வெளியிடுறது வந்து சைட்டோகைனின், ஹிஸ்டமின்கள். ஓகே. அடுத்தது பாருங்க, நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி சிகிச்சையில் பயன்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பென்சிலின் அப்படின்றது தான் அதனுடைய ஆன்சர். அப்போ இந்த இடத்துல ஆஸ்பிரின் அப்படின்றது வலி நிவாரணியா பயன்படுகிறது. ஓகே. இந்த ஆஸ்பிரின் தயாரிப்பில் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆஸ்பிரின் தயாரிப்புல எது பயன்படும் அப்படின்னாக்கா அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் பயன்படும். அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஓகே. ஆஸ்பிரின்ல அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் அப்படின்றது பயன்படும். இது வந்து இது கூட தனியா ஞாபகம் வச்சுக்கீங்க. அடுத்த கொஸ்டின், அப்ப எது மட்டும் தவறு அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி அதான் தவறு. அடுத்து பாருங்க, இதுல வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுவும் நம்மளுக்கு பொறுத்த தெரியணும். ஓகேவா? அனால்ஜெனிக் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு ஒண்ணு. அதுக்கடுத்து பாருங்க, ஆன்டிசெப்டிக், ஆன்டாசிட், ஆன்டிஹிஸ்டமின் இது எல்லாமே எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மள கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பாருங்க, அனால்ஜெனிக் அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா மனித மூளையில் வலி உணராமை. ஓகேவா? வலி வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அதுல தெரியாம வந்து அதை மாத்திரத்துக்கு வந்து எது பயன்படுது அப்படின்னா இந்த அனால்ஜெனிக் அப்படின்றது பயன்படுது. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 3. அடுத்து வந்து ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக் அப்படின்றது நோய் கிருமிகளை அழிக்கும் புண்ணு ஆட்சியான கிருமி நாசினியா பயன்படக்கூடியது ஆன்டிசெப்டிக். இது வந்து 1. அதாவது இந்த ஆன்டாசிட். ஆன்டாசிட் அப்படின்றது வயிற்றின் அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும் அமில நீக்கி அப்படின்றது. இது வந்து 4. அடுத்து பாருங்க, ஆன்டிஹிஸ்டமின் அப்படின்றது ஒவ்வாமை பாதிப்பை நீக்கும் எதிர்ப்பு மருந்து அப்படின்றது 2. ஓகே. அப்ப 3, 1, 4, 2 அப்படின்றத இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மனிதனின் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் வந்து மஞ்சள் காய்ச்சல். மஞ்சள் காமாலை சொல்றோம் இல்லையா, அதுதான் மஞ்சள் காய்ச்சல். அடுத்தது வந்து ஓஆர்எஸ் அப்படின்ற விரிவாக்கம் வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்றது தான் ஓஆர்எஸ் அப்படின்னு. இது ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப 1, 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து லிக்னின் அப்படின்றத இதனுடைய ஆன்சர். தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது லிக்னின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இயற்கை ஆன்டிசெப்டிகளில் கண்டோட்டில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பூண்டு, மஞ்சள், வெங்காயம் இது எல்லாமே என்னவா பயன்படுதுன்னா இயற்கை ஆன்டிசெப்டிக்கா பயன்படுது. மிளகாய் வந்து கிடையாது. அப்ப இது ஆப்ஷன் வந்து டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. சிறைப்பூட்டும் வாயு அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு.
சிரிப்பூட்டும் வாயுன்னு கேட்டாங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு தான் இதனுடைய ஆன்சர். சிரிப்பூட்டும் வாயுவான நைட்ரஸ் ஆக்சைடு மருத்துவத்துறையில் வேற எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து மயக்க மருந்தாகவும் பயன்படுது. ஓகேவா, மயக்க மருந்தாகவும் பயன்படுது. லாஸ்ட் கொஸ்டின்ல மருந்துகள் அவற்று வந்து சோர்ஸ், இது வந்து அதனுடைய மூலங்கள். மார்பின் அப்படின்றது எதுக்கு பயன்படுது? மார்பின் வந்து மருந்தா பயன்படுது. இது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா தாவரங்கள் இருந்து கிடைக்குது. இதுக்கு ஆன்சர் 2. ஓகேவா, அடுத்து பாருங்க. ஆஸ்பிரின் அப்படின்றது இந்த ரசாயன தொகுப்புல இருந்து வரக்கூடியது. அப்ப இதுக்கு வந்து 3. இன்சுலின் அப்படின்றது விலங்குலேருந்து பெறப்படக்கூடியது. இது 4. திரவ பாராஃபின் அப்படின்றது இது வந்து ஒரு மினரல். இது வந்து 1. அப்போ 2, 3, 4, 1 அப்படின்றதா இதனுடைய ஆன்சர். இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னாக்கா ஆப்ஷன் பி. ஓகேவா, ஸோ இதோட நம்மளுக்கு இந்த செஷன்ல வந்து ஒரு 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 30 கொஸ்டின்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தனாக்க கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் உண்டா அப்படின்ற மாதிரி கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. இப்போ இதுவரை இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், லாஸ்ட்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் அளவுக்கு நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. சப்போஸ் அது இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்ல இப்பதானே புதுசா பாக்கலன்னா ஜஸ்ட் இதுல கொடுத்துருக்கிறத மட்டுமாவது பார்த்து மெமரி பண்ணிக்கிங்க. ரொம்ப அந்த லெசனுக்குள்ளார போயிட்டு கஷ்டப்பட்டுக்க தேவையில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ளதுல எக்ஸ்பிளனேஷன்ல நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொன்னனோ இதே வீடியோல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 20 கொஸ்டின்ல எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிருப்பனோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. இதுக்குள்ளாரே ஒரு 4-5 லெசன்ஸ் இருக்கு. அந்த 5 லெசன்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னெல்லாமோ அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கோம், இதுல நம்ம போட்டிருக்கிறோம். சரியா, அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கிறதா தான் இருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷன்ஸ் மெத்தட் கொடுத்தாங்க இல்லையா, ஏபி மெத்தட் கொடுத்தாங்கல்ல, அந்த ஏபி மெத்தட்ல நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இதுல இருக்கக்கூடியது உங்களுக்கு அது புரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா நான் இந்த பக்கம் ரைட் சைட்ல கொஸ்டின்ஸோட ஈக்குவேஷன்ஸ் எழுதி போட்டிருக்கேன். அதையாவது பார்த்து நீங்க அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ மற்றபடி மீதி இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 விஷயம் மட்டும் இன்னும் சொல்லிக்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இதை மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ வந்து பித்தளை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வெண்கலம் கேட்குறாங்க. பித்தளை வெண்கலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பித்தளை வந்து காப்பரோட ஜிங்க் சேர்ந்த கலவை, இது வந்து வெண்கலம் அப்படிங்கிறது காப்பரோட டின் சேர்ந்த கலவை. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து மெக்னாலியம், தேர்ட் வந்து மெக்னாலியம், அடுத்தது வந்து டியூராலுமின் அப்படின்னு சொல்லி இது கேட்டாங்கன்னா மெக்னாலியம் அதுல இருக்கிறது அப்படியே எழுதுங்க. மெக்னீஷியம் பிளஸ் அலுமினியம், இதுதான் மெக்னாலியம் சொல்லும். டியூராலுமின் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா மெக்னீஷியம் பிளஸ் அலுமினியம், இது அப்படியே எழுதிட்டு பிளஸ் இந்த மெக்னீஷியத்துக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணிக்கோங்க. மெக்னீஷியத்துக்கு முன்னாடி அதே மாதிரி எம் ஆட் பண்ணிக்கோங்க, மேங்கனீஸ், அப்புறம் பிளஸ் அது கூட சேர்த்து காப்பர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து டியூராலுமின் அப்படின்னு சொல்றோம். அப்ப மெக்னாலியம், டியூராலுமின். அடுத்தது பாருங்க, அடுத்து வந்து நிக்கல் இரும்பு, துருப்பிடிக்காத இரும்பு, இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நிக்கல் இரும்பு அதில் என்ன இருக்கும் அதை அப்படியே எழுதிக்கிங்க. நிக்கல் பிளஸ் இரும்பு பிளஸ் அது கூட சேர்த்து கார்பன் சேர்த்துக்கோங்க. நிக்கல் இரும்பு. துருப்பிடிக்காத இரும்புனாலும் அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. நிக்கல் பிளஸ் இரும்பு பிளஸ் கார்பன் பிளஸ் குரோமியம் அப்படின்றத இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான். இப்போ இது ரெண்டும் ஒரு பேர். ஓகேவா, இது ரெண்டும் ஒரு பேரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒரு பேர். ஓகே, இந்த பித்தளை வெண்கலம் இது வந்து எதுக்கு பயன்படுது? வெண்கலம் வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கீங்க. வெண்கலம் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. காயின்ஸ் இருக்கா, சிலைகள் இருக்கா, அப்புறம் மணி. ஆனா இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அழைப்பு மணி அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அது கோவிலில் இருக்கக்கூடியது கிடையாது, நம்மளுக்கு ஞாபகத்துக்காக வச்சிருக்கிறோம். அப்ப காப்பரோட டின் சேர்ந்த கலவை வந்து வெண்கலம். இது வந்து சிலைகள், நாணயங்கள் மற்றும் அழைப்பு மணிகள் தயாரிப்பில் பயன்படுகிறது. அடுத்து பாருங்க பித்தளை வந்து எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னாக்கா இந்த மின் இணைப்புகள்ல, அலங்கார பொருள்களாக, கடின உபகரணங்கள்ல, இது எல்லாத்துலயுமே, பதக்கங்கள்ல, இது எல்லாத்துலயுமே என்ன பயன்படும் அப்படின்னா பித்தளை அப்படிங்கிறது பயன்படும். சரியா, அப்ப மின் இணைப்புகள்ல, கடின உபகரணங்கள்ல, அதுக்கப்புறம் பதக்கங்கள், அலங்கார பொருள்கள், இது எல்லாத்துலயும் என்ன பயன்படும்னா பித்தளை பயன்படும். சரியா, அடுத்தது மெக்னாலியம், டியூராலுமின். இந்த மெக்னாலியம், டியூராலுமின் இது ரெண்டுத்துலயுமே என்ன இருக்குன்னா அலுமினியம் இருக்கா. ஓகே, ரெண்டுத்துலயுமே அலுமினியம் இருக்கிறதுனால இந்த அலுமினியம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா விமானத்தினுடைய பார்ட்ஸ், விமானத்தின் பகுதிகள் தயாரிப்பில் பயன்படுகிறது. ரெண்டுக்குமே காமனான பாயிண்ட்ஸ் இதை எழுதணும்.
இது இல்லாம ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ற மாதிரி பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த மெக்னாலியம் அப்படின்றது அறிவியல் உபகரணங்கள் தயாரிப்பில் பயன்படுகிறது, டியூரலமீன் அப்படிங்கிறது பிரஷர் குக்கர் தயாரிப்பில் பயன்படுகிறது. ரெண்டுக்கும் காமனான பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்கா விமானத்தின் பகுதிகள் தயாரிப்பில் பயன்படுகிறது. ஆனா ரெண்டுத்தையும் டிஃபரெண்ட் பண்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அறிவியல் உபகரணங்கள் அப்படின்னு சொன்னாக்கா மெக்னாலியம், இதுவே வந்து பிரஷர் குக்கர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டியூரலமீன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த நிக்கல் இரும்பு, துருப்பிடிக்காத இரும்பு, இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த நிக்கல் இரும்பு, துருப்பிடிக்காத இரும்பு, முதல்ல துருப்பிடிக்காத இரும்பு பாருங்க. துருப்பிடிக்காத இரும்புல நிக்கல், அதுக்கப்புறம் அயனு, கார்பன் பிளஸ் அதுக்கப்புறம் குரோமியம், இது எல்லாம் சேர்ந்துதான் துருப்பிடிக்காத இரும்பு. அப்ப துருப்பிடிக்காதது வந்து நம்ம சொல்லக்கூடிய வைக்கல்ஸ், ஓகேவா? அப்போ வாகனத்தின் பார்ட்ஸ், வாகனத்தினுடைய பகுதிகள் பாகங்கள் தயாரிக்க பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படுது, வெட்டக்கூடிய சாதனங்கள், வெட்டும் கருவிகள் தயாரிப்பில் பயன்படுது. இது எல்லாமே துருப்பிடிக்காதது. அதனால வந்து துருப்பிடிக்காத இரும்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கீங்க. இதுவே நிக்கல் இரும்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா விமானத்தினுடைய பகுதிகள் தயாரிக்க பயன்படுது. ஓகேவா? விமானத்தினுடைய பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. இது இல்லாம அந்த உந்திகள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த உந்திகள் தயாரிப்பிலும் என்ன பயன்படுது அப்படின்னாக்கா இந்த நிக்கல் இரும்பு. அப்போ ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கீங்க. உங்களுக்கு யூசஸ் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன கேட்கலாம், இதே மாதிரி ஃபார்முலாவை மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இப்படி கேட்டாலும் நம்மளுக்கு அது ஆன்சர் பண்ண தெரியணும். அடுத்து பாருங்க, இந்த இரும்பு வச்சு 3 விஷயத்துல கேட்பாங்க. இரும்பு வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கிறது வந்து வார்ப்பிரும்பு, இரும்பு வச்சு கேட்பாங்க வார்ப்பிரும்பு. செகண்ட் இருக்கிறது எக் ஸ்டீல், அடுத்தது ராட் அயன் சொல்லுவோம், தேன் இரும்பு. இதுல இருக்கக்கூடிய கார்பன் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கார்பன் அளவு இது வந்து 2 to 4% இருக்கும். இது வந்து 0.25 to 2% வரைக்கும் இருக்கும். இது வந்து less than 0.25% வரைக்கும் இருக்கும். அப்ப எவ்வளவு கார்பன் இருக்கு, அது இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளவு, இந்த கார்பன் அளவை பொறுத்து இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கார்பனுடைய அளவு குறைய இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த வார்ப்பிரும்பு அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது ஃபர்ஸ்ட், ஓகேவா? அந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, கழிவுநீர், அந்த கழிவுநீர் குழாய் ஞாபகம் வச்சுக்கீங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய மூடிகள் அதை ஞாபகம் வச்சுக்கீங்க. இது ரெண்டும் கழிவுநீர் மற்றும் கழிவுநீர் மூடிகள். அதை சுத்தி ஒரு இரும்பு வேலி போட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுங்க. அப்ப இரும்பு வேலிகள், அப்புறம் ஸ்டவ், ஓகேவா? ஸ்டவ், கார்ல இந்த ரேடியேட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரேடியேட்டர்ஸ், இது எல்லாத்துலயுமே என்ன பயன்படுதுனாக்கா இந்த வார்ப்பிரும்பு அப்படிங்கிறது பயன்படுது. சரியா? அப்ப கழிவு நீர் குழாய் இருக்கு, அதனுடைய மூடி இருக்கு, அதை சுத்தி இரும்பு வேலி போட்டிருக்காங்க, அந்த வழியா ஒரு கார் போகுது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோ. ரேடியேட்டர்ஸ், கார்ல இருக்கக்கூடிய ரேடியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்டவ், இது எல்லாத்துலயும் பயன்படக்கூடியது வார்ப்பிரும்பு. இந்த எக் அப்படின்றது எதுக்கு பயன்படுதுன்னா பெரிய பெரிய கட்டுமானங்களுக்காக பயன்படும். அப்ப பெரிய பெரிய கட்டுமானங்கள், பெரிய கட்டடங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த டிவி கோபுரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய டவர்ஸுக்கு, அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டுமானங்கள்ல எது பயன்படும் அப்படின்னு சொன்னா இந்த எஃகு பயன்படுது. ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். தேனிரும்பு அப்படின்றது எதுக்கு பயன்படுது, நங்கூரம், ஓகே, நங்கூரம், மின்காந்தங்கள் தயாரிப்புல, அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த கம்பிச்சுருள், இது தயாரிப்புல என்ன பயன்படுதுன்னா இந்த தேனிரும்பு பயன்படுது. சரியா? இது வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நம்ம அந்த லாஸ்ட்ல இந்த முன்னாடியே சொன்னதுதான், லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு 5-6 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா பாத்துக்குங்க, ஒரு தடவை பாத்துக்குங்க. அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டுமே மெமரி பண்ணிட்டு இதுக்கு மேல இருக்கக்கூடியதை கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கோங்க, போதும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். எல்லாருமே ரொம்ப நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்லயே பிசிக்கல் ரொம்ப நல்லா முடிச்சு, அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு காவலரா உங்களுடைய பணியை மிக சிறப்பாக ஆற்றணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.